ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடு சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதாவது எண்ணெயில் பொரிச்ச சிக்கன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு சண்டேவோ எப்போனாலும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம கேஎஃப்சிலாம் போய் நீங்கள் சாப்பிடுவீங்க அதிக விலை கொடுத்து. அதை விடவே டேஸ்ட்டு அற்புதமாக நல்லா ஃப்ரெஷ்ஷான சிக்கன் வச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் போட்டுட்டு நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி சிக்கன் லெக்ஸ் வந்து 2 எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. இந்த கீரல் பக்கமாக நிறையா போட்டுக்கோங்க. எதுக்காகனா நான் இந்த சிக்கன் வந்து உடனே செய்ய போகிறேன். ரொம்ப நேரம் ஊற வைக்க போகிறதில்ல. அதனால் இந்த மாதிரி செய்யும்போது மசாலா சீக்கிரமாக இறங்கும். இப்போ இந்த சிக்கன்லலாம் நான் கீரல் போட்டேன். 2 பெரிய பீஸும் எடுத்து வச்சுருக்கேன். லெக் 2, இன்னும் ஒரு 2 பீஸ் எடுத்திருக்கேன். இதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறை புழிஞ்சு விட்டு அது எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அந்த சிக்கன் பீஸ் சதைக்குள்ளெல்லாம் போடுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் அல்லது 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அதாவது பெப்பர் தூள். இது வந்து கசூரி மேத்தி, காஞ்ச வெந்தய இலை, இது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனோட கம்மியாக, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போடுற மசாலா ரொம்ப கம்மி தான். நான் தயிர் அது இது எதுவும் சேர்க்கல. இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அப்படியே உங்களை பாராட்டிக்கிட்டே சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் சரி, சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது நல்லா மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவியாச்சு. அந்த கீரல் போட்ட இடத்துலலாம் உள்ளே கை விட்டு நல்லா மசாலா தடவிக்கோங்க. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். கடைசியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கடைசியாக மேலே தடவி விட்டுக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு பவுலில் ஒரு 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணணும். ஒரு ஃபோர்க் வச்சுட்டு அது முள்கரண்டி வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா நுரப்பொங்க அடிச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி நல்லா அடிச்சுட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த முட்டையில் டிப் பண்ணி போடும்போது சிக்கன் சாப்பிட அருமையாக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் மைதா வந்து 1 கப் எடுத்துருக்கிறேன். பிரெட் கிராம்ஸ் வந்து அரை கப் எடுத்துருக்கேன். பிரெட் கிராம்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரெட் இருந்ததுன்னா நல்லா தோசைக்கல்லில் எண்ணெய் போடாமல் நல்லா சூடு பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா பிரெட் கிராம்ஸ் வந்துடும். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக காஞ்ச வெந்தய இலை, அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் சொல்கிற பொருள் எல்லாத்து வீட்லேயுமே இருக்குது. ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட ப்ரெட் இல்லைன்னா ரஸ்க் இருந்தால் கூட நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி தூள் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம சிக்கன் வந்து ஒரு 2-3 நிமிஷம் தான் ஊறி இருக்கும். நம்ம அதிக நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சிக்கனை எடுத்துகிட்டு அப்படியே இந்த முட்டையில் போட்டு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தோட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற மைதா பிரெட் கிராம்ஸில் நல்லா போட்டு துவட்டி எடுத்துக்கணும். ஃப்ரைட் சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா உதறிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதே மாதிரியே மீதி உள்ள லெக் பீஸையும் அதே மாதிரி நல்லா புரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நல்லா சில்லுன்னு ஐஸ் வாட்டர் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா முக்கி எடுங்க தண்ணியில். அதுக்கப்புறமா திரும்பவும் அந்த பிரெட் கிராம் அந்த மைதாவில் போட்டு நல்லா துவட்டி எடுக்கணும். இப்போ வந்து கேஎஃப்சியில் கிடைக்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா அந்த லேயராக நல்லா கிடைக்குங்க. பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை வந்து நல்லா இப்படி உதறி விடுங்க. உதறும்போது தான் அந்த நல்ல லேயர் அழகாக கிடைக்கும். பார்த்திங்களா? உதறி விட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பார்க்க தான் வேலை அதிகமாக இருக்கும், ஆனால் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்போ எல்லா சிக்கனையும் அது மாதிரி பண்ணியாச்சு. இப்போ ஆயில் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் சூடு பண்ணிவிட்டு அனல் வந்து லோவில் வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் பொரிச்சு எடுத்துடலாம். அனல் வந்து லோவில் வச்சு தான் 2 பக்கமும் வேக வைக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். கடைசியாக நம்ம சிக்கன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுக்கணும். அப்போ தான் எண்ணெய் உரியாமல் இருக்கும். இப்போ திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு கடைசியாக எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துருங்க. சிக்கன் நல்லா பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. சுவையான ஃப்ரைடு சிக்கன் வந்து கேஎஃப்சி ஸ்டைலில் தயாராகிடுச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குங்க. பாருங்கதா, மேலே மொறுமொறுன்னு உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.